அறியாமல் பிறந்தவன், தன் விதியை தானே சுமந்தவன், சூரியனின் சுடர் போல ஒளிந்திருந்தாலும் சமுதாயத்தின் நிழலில் மறைந்தவன், அன்புக்கு ஏங்கிய இதயம் கொண்டவன், அவமதிப்பை ஆயுதமாக மாற்றியவன், கௌரவம் தான் உயிரென்று எண்ணி கடமைக்காக உயிரையே கொடுத்தவன், தர்மம் என்ன என்று உலகம் கேட்டால் தன் வாழ்வை விடுத்து பதில் சொன்னவன், தோல்வியிலும் தலை உயர்த்தி நின்று தன் நெஞ்சை வெற்றி செய்த வீரன், நண்பனுக்காக நரகத்தையே தேர்ந்தெடுத்தவன், நேர்மையின் பாதையில் தனிமையில் நடந்தவன், கர்ணன் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, கண்ணீரால் உருவான வரலாறு அவன். மகாபாரதத்தின் மாக்கதையில் தர்மம் அதர்மம் மோதிய போர்க்களத்தில் தன் வாழ்வை ஒரு கேள்விக்குறியாக மாற்றியவனே நம் கர்ணன். அப்படிப்பட்ட மாவீரனின் கதையை நாம் இப்பொழுது காண்போம். சூரியபுத்திரன் வைகர்த்தனன் கர்ணன். கண்ணா, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு மாதிரியா இருக்க. அம்மா, என்னோட எல்லா பொருளும் எனக்கு தானே சொந்தம். கண்டிப்பா கண்ணா. அப்போ நான் ஷேர் பண்ணலன்னா ஏன் எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க? நீ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போதுதான் சந்தோஷமும் மரியாதையும் கூடும். இதனால எப்படிமா சந்தோஷமும் மரியாதையும் கூடும்? தனக்காக வாழாம மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு மாவீரன், சூரியபுத்திரன், வில்வித்தையில் சிறந்தவன், அங்கதேச அரசன், தான வீரன், ஆம் அவனே கர்ணன். அவருடைய கதை உன்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கும். ஐயா, கதையா? சூப்பர் சூப்பர், சொல்லுங்க சொல்லுங்க. கர்ணன் உன் வயசுல இருக்கிறப்பவே அவருடைய கொடுக்கும் குணத்தால சிறந்து விளங்கினான். அப்பேற்பட்ட வள்ளல் பிறந்த மண்ணில் தான் நாமும் பிறந்திருக்கோம். ஓ, அப்படின்னா அவங்களுக்கு மற்றவங்க கிட்ட இருந்தும் நிறைய கிஃப்ட்ஸ் கிடைச்சிருக்கலாமா? ஆனா அவருடைய சிறந்த குணமே தன்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்ந்தாரு. அப்படியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்காரு. ஆமா கண்ணா, மகாபாரதத்துல வரக்கூடிய மிகச்சிறந்த கதாபாத்திரமே கர்ணன் தான். முனிவர் துர்வாசரிடம் பெற்ற இந்த வரத்தை பரிசோதிப்பதற்கு மிகவும் சித்தமாக உள்ளேன். நான் விவாகம் முடிக்காத ஒரு பெண். பிறகு இந்த சிசுவை எப்படி ஈன்றெடுத்தேன் என்று உலகத்தார் எண்ணுவார்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் பெற்றோர்கள் இதை அறிந்தால் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? நான் பெற்ற இந்த வரத்தை என் கரங்களாலேயே என் நதிக்கரையில் விடும் நிலை வந்து விட்டதே. மாபெரும் பாவியாகிவிட்டேனே. தன் அசாத்திய திறமைகளை கொண்டு மிகப்பெரிய போர் வீரனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் தேரோட்டியின் மகன் ராதேயன். கௌரவர்களின் மூத்தவனான துரியோதனனின் சகோதரனானார். நட்பை பாராட்டும் விதமாக அங்க தேசத்தை அளித்தான் துரியோதனன். சிவா
சோழ விஜய வாழ்த்தி காணீரே அழகேடும் பூவே செல்லுங்க நீ வீடு போய் சகி வீர ராஜ வீர சூர வீர சூர வீர சோழ வீர பூர்ண லோகம் வாழ பாத சூடிவா கொக்கி வீர குழிகள் தீர்க்கும் வீர மாறா பிரேமலோல போரில் வெந்த வீர லோக மானிய வீர உடவாளை கிழிஞ்சு தோல் முடிக்கும் தாமல் வருகை களம் கொண்ட வருகை கடல் வெல்க ஆயிரமான யோகம் போர்க்களத்தின் கலீர வாழ்க ராஜ ராஜவாக சூடிவாக வீர ராஜ ராஜ சூர வீர சூரா அவனிகள் நாரம் பாடி அழகிகள் நடனமாடி நமதகன் குலகம் மூடி புதுதேரிதிலையோடி சினமே கதிரம் போலே விளங்கிடும் அருமதேவா பழையணி பெரும சொல்ல கவி குலமி விடை போல கடலில் சுழலி போலி தவனமும் கதலிரம்பி மண்கடல் தாராட்டும் தென்புகம் தேடிடும் வீர ராஜ ராஜ சூர வீர சூரா மரவர்த்தன் வீரம் காட்டி கடலுகள் திரண்டு போகும் கூறிய வாழு கண்ட பனிமதி நாடமோதும் எதிரிடும் சோறு சேர்ந்து கடல் நிறமாகி மாறும் உதிர்விடும் பாகும் தேகம் கடலெதிரங்கமாகும் புலிமதன் வீரம் கண்டு புலச்சிதறியோடும் சரமழ பேத்து கண்டு கடற்கரை தேடியோடும் படரா பெரும் வீர எடரா கொடும் பாடு திரளா சரமான பதையோ வாழ்க ராஜ ராஜவாக சூடிவாக வீர ராஜ வீர வீர ராஜ வீர சூர வீர சூர வீரா ராதேயா, நான் சொல்வதை கவனமாக கேள். இந்திரதேவர் வயதானவர் போல் வேடமிட்டு உன்னிடம் யாசகம் வேண்டி வருவார். வணங்குகிறேன் சூரிய தேவரே. இந்திரர் ஏன் என்னிடம் யாசகம் கேட்டு வர வேண்டும்? நீ தானத்தில் வள்ளல் என்று உலகமே அறியும் ராதேயா. உன் வள்ளல் தன்மையை நன்கு அறிந்த அவர் உன் கவசத்தையும் குண்டலங்களையும் தானமாக கேட்பார். சூரிய தேவரே, நான் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றவர்கள் இன்பத்தில் வாழ வேண்டும் என்றால் என் வாழ்க்கையை தியாகம் செய்வேன். உன் வள்ளல் தன்மையை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் ராதையா. உன் கவச குண்டலங்களுக்கு இணையான சக்தி எனும் ஆயுதத்தை பெற்றுக்கொள் மகனே.